மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். லட்சுமி, அடியே லட்சுமி, ஒழுங்கா நிக்கிறியா இல்லையா? அம்மடி நில்லு. அப்படி இல்ல, செத்த இடத்துல பீச்சு புருவல்ல நின்றா. செம்பகமே செம்பகமே தென்பொதியை சந்தனமே தேடி வர எம்மனமே. என்ன எங்க ஊர் பாட்டுக்காரி பாடியே பால் கறக்குறீல்ல? பாட்டெல்லாம் செம்மையா பாடுற கிழவி. வாமடி வா, அடி அடி போமடி போமடி, அங்கிட்டு போமடி. மாடு வத்தியா மிரளுது. என்ன தெரியும், நான் இந்த பால் இப்படி பீச்சு மும்பிட்டு பால் பீச்சோம்னா உசுறு போகுது உதையுது. இதுல வேற வத்தியா அவளை பார்த்தோன்னு வெறிக்கிறத. அங்கிட்டு ஓடிடி வள்ளி குட்டி, அங்கிட்டு ஓடிடி. உதையுமா? அடி அத்தி எம்புட்டு பால். ஏ டோரம்டாத்தோ, ஐயோ 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 ஐயோ, என்ன ஒரு அநியாயம், என்ன ஒரு அக்கறமா. பாவம் அந்த மாடு தன்னோட ரத்தத்தை பாலாக்கி அது கண்டுபிடிக்க தருதுன்னா அதை ஏமாற்றி ஏப்பு காட்டி பயமுறுத்தி இப்படி பாலை பீச்சிரியே பாதகத்தி. இதெல்லாம் மஞ்சகம், இதெல்லாம் துரோகம், இதெல்லாம் என்ன பொழப்பு? இது பொழப்பு? சே ஆண்டவா, ஏன் இந்த மனுஷ செம்மங்கள்லாம் இப்படி இருக்குதுகளோ? பச்சை கண்டுபிடிக்க பால் கொடுக்காம இப்படி உருவி 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 ஒன்றும் இல்லாமல் எடுத்து போடுது அந்த கிளவி. அப்ப நீ மஞ்ச செம்ம இல்லையா? வாடி வா, நல்ல நேரத்துல வந்திருக்க. டீ போட போறேன். வா, கொல கொலன்னு ஒரு டம்ளர் போட தரேன். முடியா வா, அந்த பால் பீச்சிச்சே விட்டு கிளவி. இங்கிட்டு வா. கொலக்கொள்ளும் டீயா? சரிடி சரிடி, சூப்பரா போடுறீ. நல்லா சாங்கா கொலன்னு போடுறியோ? டோரம்டா, எம்பிட்டு உருவி உருவிக்கிட்டு இருப்ப. போதும், டீ போட போறலாம். பாலை கொண்டு போய் குடு, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அங்க இருப்பானா இங்க இருப்பானா, ஆக்கின சோத்துக்கு பங்கு கேட்பானா. அந்த கதையா இருக்கு பத்தியில, அந்த வள்ளி குட்டி கதை. ஊருக்குத்தே உபதேசம், தமக்கு இல்ல. கொல 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 கொலன்னு பால் காப்பி டம்ளர் கணக்கா வேணுமா? ஆனா பசு மாட்டுல பால் பீச்ச கூடாது. பத்தியில அந்த குட்டி சொல்லிக்கிட்டு போறதே. என்னடி நெட்டு, 2 நாளைக்கு ஆளை பேரையே காணமே. இன்னைக்கு காலகாலத்துல வந்திருக்கே, எதுவும் விசேஷமா? விசேஷமா? நான் வயசுக்கு வந்து கல்யாணத்துக்காக காத்துட்டு கிடக்குறேன். விசேஷம்னு கேட்குற? லூஸ் மாதிரி பேசாதவனா ரோஸு. இல்ல பக்கி, முத புள்ள பிறந்துருச்சு, அடுத்து எதுவும் விசேஷம் உண்டா என்ன அப்படின்னு கேட்டேன். வயசுக்கு வரவும் கல்யாணம் கட்டுறது மட்டும்தான் விசேஷமாக்கும், மற்றதெல்லாம் விசேஷம் இல்லையாக்கும். வீட்டிலலாம் வந்தாரெல்லாம் விசேஷம் இல்லையாக்கும். எம்மா தாயாடி அத்தி, உன் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? நீ பேசுகிற எதுவும் என் மாமியா காதுக்கு போயிடாம. நீ கத்து புள்ள பிறக்கிறதுக்கு நீ கத்த பார்த்தே நான் அரண்டு போய் பயந்து போய் கிடந்தேன். எப்படியா அப்படி இப்படி இந்த குட்டி வந்து பிறந்துட்டா? இன்னமா மனசு தாங்காது உடம்பு தாங்காதுப்பா. மனசு தாங்கினாலும் உடம்பு தாங்காதுடி. எம்மா ஆளை விடுங்கடி. ஆடி யாண்டி நெட்டு அப்படி சொல்ற? ஒண்ணுன்னு ஒரு துணைக்கு துணையா ஒத்தாசிக்கு ஒத்தாதையா அந்த பிள்ளைக்கு ஒரு பயல உள்ள ஒரு பொண்ணையா தங்கச்சியா தம்பியா இருந்தா நல்லதுல அந்த காலத்துல. ஆனாலும் நீ கத்த நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் புள்ள இருக்குது. ஆட்டோ வலி ஊசியா போடல, வலியே வரல, இருந்தாலும் ஊரு சனத்தையே கூட்டியே கத்துல. ஆமா, அப்படி கத்த வேண்டியதே. போ ஏண்டி இப்ப அதெல்லாம் யாவுக படுத்துற? ஐயோ, அந்த இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அடிவயிறெல்லாம் அப்படியே புல் அடிச்சுக்கிட்டு கூசுடி. ஒரு கப்பு காப்பி கேட்டது இப்படி குத்தமா? அடிவயிறுல கூசுதா? கூசும். கிளவி, ஏ கிளவியோ, காப்பி ஆரம்பி சீக்கிரம் வா. டம்ளர்ல ஊத்தி இருக்குது பாரு, வா கிளவி. இந்த வந்துட்டேன் மடி, இந்த வந்துட்டேன். வாயை கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கேன், வாயை கொப்பளிச்சுட்டு ஓடியாரேன். வையி அங்கிட்ட வையி. ஏண்டி அடியே, வாயை கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கேன். பால் பிச்சினை எடுத்துட்டு போன்னு சொல்லி எம்பிட்டு நேரம் கூப்பிட்டேன். அங்கனே பிச்சினை பாலை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த புடி புடி. ஏன் கிளவி, பாலை பீச்சினம்மா யாரு பக்கத்துக்கு அக்கம் பக்கம் தெரியாம கொண்டு போய் உள்ள வச்சமானு இல்லாம பாலை அங்க தெருவுலே போட்டுக்கிட்டு நீ வாயை கொப்பளிக்கிறீங்க. வாயி, நீ கூப்பிட்டு கேட்கல, நீ கொண்டு வந்து கேட்கல, எனக்கு ஒன்னும் கேட்கல. எப்ப எம்படி திம்மரு, என் பீச்சினப்பல கொண்டு வந்து வைக்க மாட்டீங்களோ? எங்களை ஏலம் போடுவீங்க வந்து எடுத்துட்டு போக சொல்லி. ஒரு கண்ணு மாதிரி ஒரு கண்ணு இருக்காது கிளவி. போ உள்ள கொண்டுக்கிட்டு. நீ இங்க நின்று நவக்கிட்டே போய் வச்சு போடுவே. காலை குந்த வச்சுக்கிட்டே பாலை பீச்சினது காலு சட்டுன்னு எந்திரிக்க முடியலடி. அதுதான் அப்படியே அங்கே உட்காந்து போட்டேன். சரி போய் வைக்கிறேன். கத்தாத ஆட்ட யாரும் எவ்வளவு பார்க்கல. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இந்த ஊருக்கறிய பெல்லாதவளுக. ஆமா. ஏன் ரோசா, வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக சொல்லுவேன், அப்புறம் வெளியில் கொண்டு வர சொல்லுவேன். இது என்ன பொழப்பு? பால் வாங்க வரவளுங்க வெளியில் தானே வருவாளுங்க. இங்கே வச்சு தானே ஊற்றுவேன். இங்கே வச்சு அளந்து ஊற்றி விட வேண்டியதானே. அவனை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் தான் கொண்டாந்து ஊற்றணுமோ? கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கேன். உள்ள கொண்டு போக சொல்லுவேன், வெளியில் கொண்டு வர சொல்லுவேன். இதெல்லாம் பிசினஸ் சீக்ரெட். ஏ பக்கி,
இதே பழப்பு. கொண்டுட்டு போ சொல்லுவா, படியை தாண்டனா கொண்டுட்டு ஓடி ஆட சொல்லுவா. அடி 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 புடி முடி கையில நடுக்குதுடி, ஆடுதுடி, ஆட்டம் கொடுக்குது. புடி. நோட்டீஸ் த பாயிண்ட். உள்ள போகும்போது சட்டி சின்னதாக இருக்குது, இப்போ சட்டி பெருசாக இருக்குதே. அடிப்பாவின்னா வாக்கப்பட்ட குடும்பத்தில் தண்ணி பாலில் ஊற்றுற பரம்பரை நீங்கள் இல்லையாக்கும். அப்போ அப்படியே சட்டி சின்னதாக இருந்தது எப்படி பெருசாச்சு? வீட்டுக்குள்ளே போனவொன்னே அப்படியே பெருத்துருச்சோ? ஏய், உண்மையை சொல்லுங்க, இதுதான் பிஸ்னஸ் சீக்ரெட்டா? சின்னதாக ஊற்றி பெருசாக ஊற்றுற மாதிரி. அடி பாவியலா, 2 லிட்டர் பாலில் 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி கலப்பிய உலையே. பச்சி எரும மாடு நீயே ஊருக்குள்ள போய் பேரை கெடுத்து விட்டு ப்ரோ போலையே, பிசினஸை கெடுத்து விட்டு ப்ரோ போலையே. அது சட்டி சின்னது உலக உள்ள விட கீழே சிந்தாது, அதனால போய் பெரிய சட்டில மாட்டி கொண்டு வருது. ஆம்படுத்தேன். நம்பிட்டேன் துரோகிகளா. நீ ஏதோ சொல்லுற, சொல்லி தொலை. அடி எருமை கிட, நான் இப்படி சொல்லிக்கிறேன், நம்ப மாட்டியா? ஊர்ல எவ்வளவு தேவையில்லாம் பேரை கெடுக்க கூட இருக்க நீயே போதும்டி. இங்க வரு, கூட 4 ரூபா சேர்த்து வித்தாலும் விற்பேன், பால்ல தண்ணி கலந்து வைக்க மாட்டேன், சரியா? ஆமா. அடியே வனரோசு, ஒவ்வொருத்தையும் அவன் வீட்டுக்கு தூக்குச்செடியை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாளுங்க. பால் வாங்க, ஊத்து. ஏன் கிழவி மாவளுக்கு பார்க்க போற மாதிரி கையிலே வச்சுக்கிட்டு ஏந்திக்கிட்டு இருக்கணுமாக்கு? கீழே வையின்னு சொல்லி எம்பிட்டு நேரம் ஆயிப்போச்சு. கீழே வைய கிளவி சட்டிய பிடிக்க முடியல. யாரி புடி நான் என்ன செய்வேன்? ஒரு சட்டி பானையும் கொட்டி கவுத்து பிடிச்ச கிளவி நான் போச்சே, என்ன செய்வேன்? கிளவி இப்படி ஒரு சட்டி பாயை கொட்டி கவுத்து புட்டிய கிளவி, கவுத்து புட்டிய நீ கையில ஏத்திக்கிட்டு தெரியுமே தெரியும். ஆட்டமா ஆடுற, கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமா ஆடுற கிளவி. போன பாலை பீச்சுனா தெரியாம வைக்கிறேன் தெரியாம எப்படி இருக்காளுங்க? ஏமா படம் காமிச்சுக்கிட்டு தெரியல, படம் நான் தான் பால் பீச்சுறேன், என் வீட்டு மாட்டுல இந்த பால் கறக்குது காமிச்சுக்கிட்டே தெரியல. போச்சா எல்லாம் கொட்டி கவுத்து ஒண்ணும் இல்லாம போச்சுப்பா. ஐயா ஒரு சட்டி பால் கொட்டி கவுத்து புட்டனே. நான் புடி முடி கை நடக்குதுன்னு சொன்னனே, படிச்சு சொன்னனே. நீ அவ கூட வள்ளிக்குட்டியோட பேச்சுலவே தொண பேச்சுலவே குறியா இருக்கிற. நான் சொன்னதை எங்க காதுல வாங்குற? கொட்டி கவுத்து புட்டு அடுத்தவங்க மேல குறையா? ஏதோ இன்னைக்கு ஒரு நாளே இடுப்பு வலிக்குதேன்னு பால் பீச்சன்னு சொன்னேன். நான் பால் பீச்சரும் தெரியாது, கொண்டுட்டு வரவும் தெரியாது, ஊத்துறதும் தெரியாது, காப்பி போறதும் தெரியாது. என்னமோ உன்னிட்ட சொன்ன மாதிரி என் புத்தி எடுத்து செருப்பாலே அடிக்கணும், செருப்பாலே அடிச்சுக்கணும். நானே போய் பொம்போட பீச்சு இருந்திருக்கலாம். ஏன் கிளவி ஒரு நாள் உன்ட்ட சொல்ற வேலையை உருப்படியா ஒரு நாள் பார்க்க முடியுதா? பத்தியா? மகராசா, என்ன இப்படி காலையிலேயே தூங்கி எந்திரிச்சவன காவு என்ன யாரோ வீடு எவரோ வீடு மாதிரி அங்க ரோட்டுக்கு கேக்குது, முக்குக்கு கேக்குது உங்க சத்தம். என்னதான் ஆச்சு? என்னாச்சா? யாக்கோ மேய்ப்பார்வதனா, கொஞ்சம் கீழே பாரு. என்ன செம்ப தூக்கிட்டு வந்திருக்க? பால் வாங்கவா? என்ன மணி மேல பாரு கீழே பாருன்னு பாலுதே காப்பி போடுறதுக்கு பாலுதே வாங்க வந்தே, எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாளுங்களா? ஆமா, எல்லாத்தையும் ஊத்திட்டாளுங்க. யாருக்கும் இல்லை, எல்லாத்தையும் கீழே கொட்டி கவுத்துருச்சேக்கா. மாமியார் மருமகளும் கத்தல. வேறு செம்ப தூக்கிட்டு வந்துட்டாங்க. பால் வாங்க. பாலும் இல்லை, டீயும் இல்லை. இன்னைக்கு சும்மா கடை இடத்த காலி பண்ணு, வா போவோம். ஐயா என்ன செய்யவேன்? உருப்பட்ட பாலா அவள இருக்குது, இப்படியா சட்டியோட கவுப்பிய? பார்க்கா இங்க பார்க்கா, இடுப்பு ஒரே நவட்டுதே, உட்காந்துட்டு பீச்ச முடியாது. நீக்கு ஒரு நாள் தாக்கா சொன்னேன், கொட்டி கவுத்து பிடிச்சிட்டு 5 லிட்டர் பாலையும் கத்துற ரோட்டுக்கு கேட்குதுன்னு சொல்றியே. அப்புறம் கத்தாம நான் என்னக்கா பண்ணுவேன்? இதை வச்சுட்டு நான் என்னவே பண்ணுவேன்னு சொல்லு. ஒரு வேளை உருப்படி கிடையாது. சட்டியோட அப்படி பாலை கவுத்தா நல்லதா குடும்பத்துக்கு? கொஞ்சம் கவனமா இருக்கப்படாதா? அவங்கதே பெரிய மனசு கை கால நடக்குதுன்னா நீ பேசுறது இல்ல சுருளி தம்பியை பீச்ச சொல்றது. அடி சும்மா இருமுடி, நீ பேசாம எதையும் சொல்லி விடாம அது இதுதான் சொன்னா இன்னும் ஏறி ஆட ஆரம்பிச்சிருவாடி. அடி வாய முடிக்கிட்டு இருடி. அக்கா இப்ப என்னக்கா சொன்ன? பால் கொட்ட கூடாதா? குடும்பத்துக்கு ஆகாதா? அக்கா இப்ப என்னக்கா பண்ணுவீனா? அதனால என்ன பண்றது? பெரிய மனசு கை நடுக்கத்துல கொட்டி போட்டாங்க. யார் வீட்டுலயும் பால் கொட்டாம பால் பொங்காமையா இருக்குது. அதனால ஒண்ணுமில்லடி, ஒண்ணுமில்ல. நீ போ. இப்படி கத்திட்டு கிடக்குறதுக்கு கிளவிட்ட சொன்னதுக்கு நானே பார்த்துருக்கலாம். எதுக்கு இதுகிட்ட தேவையில்லாம சொல்லணும், அப்புறம் கத்தணும் கிடந்து. நம்மளுக்கு அது ஒண்ணு உருப்படியே பார்க்கறதில்ல பண்ணதில்லைன்னு தெரியுது. சொல்ற கடமைக்கு சும்மா பார்த்துட்டு மேலோட்டமா கடமைக்கு பார்ப்போம்னு தெரியுது. போச்சு, நானாவது பாலை பீச்சு கொடுத்துருக்கலாம். பால் போனாலும் போயிட்டு போதே, அக்கா வேற இப்படி சொல்லுதே. நம்ம இந்த கிளவிட்ட ஒரு வேலை சொல்லுவோனா? சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு தேவையா இது? நம்மளுக்கு பொறுப்பா இருந்த பக்கடி எதுக்கு சொல்லணும்? நீ பாலை பீச்சு சாணியல் சவதியல் எந்த வேலையும் சொல்லக்கூடாது. கிளவி என்ன நின்றுக்கிட்டே வாய் பார்த்துக்கிட்டு இருக்க? அதை அலசி விடு. பிள்ளைகள் எங்கேயும் மொச்ச போகுது, அதை அலசி விடு.
எல்லாம் சொல்ல மாட்டாளாம், சாமி எல்லாம் சவதி எல்லாம் சொல்ல மாட்டாளாம். கொட்டின பாலை அலசி விட சொல்லுவாளாம். சரி மடி, சரி சரி அலசி விட்டு பிரண்டி பண்ணி பிரண்டியோ. ஏன் கைத்த கை நடக்கமா இருந்தா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? உங்க மாயிட்ட சொல்லி பிடிச்ச சொல்லி இருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம நானும் போறியே? முடியாது தானே சொன்னா இருந்துட்டு கேட்டுட்டு இருக்க போற, வம்படியாம பீச்ச சொல்ல போற. நீ ஒருத்தடி நல்லதில்ல பெல்லதில்லன்னு எதையோ சொல்ல பார்த்தேன். நீ சொல்லி இருந்தீன்னா அம்பிடுத்தேன் 4 முடியவும் ஆஞ்சுக்கிட்டு விட்டுருப்ப. நீ வரவும் என்னமோ கம்முக்கமா அடங்கி போயிட்டா. இல்லாட்டி காவு காவு காவுன்னு கத்த கிளம்பியிருப்ப. ஆமா அடியோ, நல்லா இருக்க நீ வந்தப்போ. சரி சரி, அப்புறம் என்ன பண்றது? பெரிய மனசு கை தவி கொட்டி இருப்பிய. ஏன் கைத்த அலசி விட சொல்லிட்டு போயிருக்கா? நான் வேணா அலசி விடவா தண்ணியை ஊத்தி? ஆமா, பிள்ளைங்க சொல்ற மாதிரி முக்கியமில்ல. ஆமா இல்லடி செல்லம்மா, அரை பாக்கெட் தண்ணி ஊற்றி நான் அலசி விடுக்கிறேன். என்ன ராகம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்டி பால் இப்படி மொத்தமாக கவுக்க கூடாதோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. நீங்க அதே நினச்சிக்கிட்டு பித்துக்கொடி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாக்கா. சும்மா மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு. அதே பெரிய மனுஷன் அதை கை பிடிக்க முடியலன்னு சரி, அப்புறம் கை பிடிக்க முடியாது கீழே தான் விழுகுமா? நான் வத்தியெல்லாம் ஆயிரத்து மருந்து கண்டுபிடிய கட்டாம விட்டுவிட்டே பாலப்பெல்லாம் குடிச்சிட்டு போயிருச்சு. சரி இப்படி ஒரு டம்ளர் பாலை வாங்கிட்டு வந்து டீ போடுவோம் மாமான்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். இங்கே வந்தா இந்த கேதி காத்துக்கிட்டு இருப்பாரு, காப்பி தண்ணி காத்துக்கிட்டு இருப்பாரு உங்க மையன். 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு போறேன். அப்படித்தானே நீ இந்த 4 விஷயம் நல்லா சொல்லுவே செல்லம்மா. உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. சரி நீ சொன்ன சரி அதான் இருக்கும். அடேங்கப்பா எக்கோ, ஒரு வாழே நடக்க போச்சு. எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்தி புட்டியே. நீ பெரிய ஆளுதாக்கோ. செல்லம்மானா செல்லம்மாதேன். ஏக்கா நீயாவது ஒரு டம்ளர் காப்பி போட்டு தருவியா? நீயே 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு போகணும்ல சொல்லுவேன். ஏன் 10 ரூபா பால் பாக்கெட்ல இப்படி கூட மட்டும் ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்துறேன். வா, என்ன சூட்டுக்கு தான் குடிக்கணுமா காப்பி? குழம்பு குடிச்சாலே காப்பி ஆக்கு. வா போட்டு தரேன் வா. 10 ரூபா பால் பாக்கெட்டில் உன் வீட்லேயே இங்கே 5 டிக்கெட் இருக்குது. இல்லை நான் 6 டிக்கெட்டா? நீ தண்ணியாக போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவேன். அதெல்லாம் டேஸ்ட்டாக போட்டு கொடுப்பேன். உன் கை பக்குவமே பக்குவம் தான். இருந்தாலும் உன் மாமியார் இருக்க வீட்டுக்கு நான் வரதாக்கும் வாங்கி கட்டிட்டு போகிறதுக்கா? யாக்கா 10 ரூபாய்க்கு ஒரு டீயை குடிச்சிட்டா அது போயிடுவேன். போக்கா நீ. சரி மடி சரி, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் கடைக்கிட்டே போனோம்னு காசு தேந்தாப்பியா 10 ரூபா தாலி எடுத்துட்டு வந்தேன். முந்தானையில முடிச்சு வனரசா வீட்டுக்கு பால் வாங்க தெரிஞ்சா அதுக்கு என் மாமியா கிடந்து ஆட்டமா ஆடி போறோம். நான் போறேன் மெதுவா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாமடி, நீ தே. ஹலோ வாயில குத்துறேன்னு டோராமட்டாத்தா. என்ன அங்கே சுற்றி பழிய ஏன் மேலே விடுற? நான் என்ன பண்ணேன்? உன் காலையை பிடிச்சி வாரி விட்டேன். ஆளை பத்தியலா எப்படின்னு? உன் கொல்லி கண்ணில தீய வைக்க பால் பீச்சிக்கு இருக்கும் போது இம்புட்டு பாலான்னு நெஞ்சில குத்திக்கிட்டே அது தாமடி உன் கண்ணு பட்டு போச்சு. அதான் அம்புட்டு பால் குப்பரை கொட்டி போச்சு ஊர்பட்ட பால். இங்கே பாரு டோராமட்டாத்தா, மண்டையை தட்டினேன்னு வை. குத்திக்கிட்டாங்களாம் நெஞ்சில. இந்த கண்ணு பட்டுறேன் என்னைய பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் இப்படி பாலா அப்படிலாம் சொல்லலை. இப்படி பால் கொடுக்காம பீச்சிலேருந்தேன்னு சொன்னேன். ஆளப்பற ஆளை. இந்த ஊருக்காரியனாலதான் என் வீட்டு பால் அம்பட்டு கொட்டி போச்சு. இப்படி பீச்சுறாளுங்க, இப்படி ஊத்துறாளுங்க, இப்படி கறக்குது. பொல்லாத வாய்களா இருக்காளுங்க இந்த போச்சா.